Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, வாழைப்பழ அல்வா. வாழைப்பழத்துல நிறைய டிஷஸ் கிடையாது. ஒரு சில டிஷஸ் மட்டும் தான் இருக்கு. நாம அதை இன்னைக்கு எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். வாழைப்பழ அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். நான் ரஸ்தாலி வாழைப்பழம் 5 எடுத்திருக்கிறேன். நீங்க எந்த வாழைப்பழம் வேணா எடுத்துக்கலாம். முந்திரி நான் ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கிறேன். முழு முந்திரியை அதை பாதியா உடைச்சு வச்சிருக்கிறேன். நெய் தேவையான அளவு, ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். 150 வெல்லத்தை எடுத்து தண்ணியில கரைச்சி வச்சிருக்கிறேன். நானு தண்ணியில கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன். நானு வாங்க நாம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழத்தை ஃபர்ஸ்ட் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி நம்ம மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி பியூரியா எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடான பிறகு நம்ம முந்திரியை ஃபர்ஸ்ட் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை போட்டுக்கலாம். நம்ம கார்னிஷ் பண்றதுக்கு நம்ம இந்த முந்திரியை வறுத்துக்கலாம். பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த முந்திரி வறுத்த நெய்யிலே இந்த வாழைப்பழத்தை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாத கிண்டிட்டு இருக்கணும். இந்த வாழைப்பழத்துல இருக்க பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் கைவிடாத கிண்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம ரெசிபிலாம் செய்யக்குள்ள நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு பிசு பிசுப்பா ஒட்டாத வானல்ல இந்த மாதிரி ஈஸியா வரும் நமக்கு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷமா நல்லா வதக்கிட்டு இருந்தோம். நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க. வாழைப்பழத்தில் இருக்க பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்ச அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதை நம்ம கைவிடாத நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். ஃபுட் கலர் நான் ஒரு பிஞ்ச் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா நீங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போறோம். நம்ம மொத்தமா 4 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கோம். என்ன இது அதிகமாக நெய் சேர்க்குறோன்னு பார்க்காதீங்க. அல்வானாலே இந்த நெய் வாசனை தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாதே இருக்கும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். கடைசியா ஏலக்காய் பவுடர் தூவிக்கலாம். நெய்லாம் பிரிஞ்சு நல்லா ஓரத்தில் வந்துச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமோ அந்த பவுலில் வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. தடவிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இது மாதிரி ஒரு சில்வர் ட்ரேயில் தடவி அது மேலே இந்த அல்வா வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அல்வாவை ஆற வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், அந்த டெக்ஸ்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதனோட கலரும் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்கினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த குவாலிட்டியும் அந்த டெக்ஸ்டரும் அதே அளவுக்கு இருக்குது பாருங்கள். அதை விட சூப்பராகவே இருக்குது. இது நம்ம வீட்டில் செஞ்சோன்ட்டு நம்பவே முடியல, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த வாழைப்பழ அல்வாவை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.